ஒருவராக பெரிய காரியங்களை செய்த தேவனுக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கமான நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்கு வருமானப்பட்டு கூடி வந்திருக்கிறோம். உடைய பிரச்சனை கடந்து வரட்டும். இந்த இடம் உலக தேவ மகிமை நான் அழைத்துக் கொண்டிருக்கிறதுக்காக கூட ஸ்தோத்திரம். நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் ஆராதிக்க கிருபையாக இந்த இடம் உலக தேவ பிரச்சனை கடந்து வரும்படியாக சொல்லிக்கும். உள்ளத்தின் ஆழத்திலும் நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய வல்லமையினால் நிறைக்க போகிற கை கூட ஸ்தோத்திரம். அதை கொடுக்கிறோடைய காரணம் இருக்கிற ஒப்பு கொடுக்கிறோம். வடநிலத்தில் சவுண்டை ஒப்பு கொடுக்கிறோம். வடநிலத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சங்க
சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்மளுக்கு தேவ பிரசன்னம் நிறைந்து உள்ளவர்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை பொறுப்படுத்தி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஒருமனப்பட்டவர்களாக நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைகளை நாங்கள் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தாவை நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம், நடந்து முடிந்த ஆராதனைக்கு ஸ்தோத்திரம், நடக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமையான இடை கட்டி கொண்டு இந்த நாட்கள் ஆண்டவரை திருச்சபையில் திருவள்ளம் கடந்து முடியாது நாங்கள் செல்கிறோம். சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள் பெருங்கட்டும் கூடிய காரணம் ஊழியங்கள் செய்ய தடைகள் இல்லாமல் முழு மனதோட ஊழியங்கள் செய்ய பெறனை கொடுப்பாங்க. உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இந்த அப்பா வழி நடத்திய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. சங்கீதம் வாசிக்க போகணும். சங்கீதம் இன்றைய நாளிலும் 97 சங்கீதத்தை வாசிக்க. Psalm 37. Der Herr ist König, darüber freut sich die ganze Erde. Auch die vielen Inseln sollen darüber fröhlich sein. Gerechtigkeit und Recht sind die Säulen seines Throns. Feuer geht vor ihm her, verzehrt seine Gegner. Seine Blitze erhellt die Welt, die ganze Welt sieht es und erbebt. Die Berge schmelzen wie Wachs vor dem Herrn der Welt. Der Himmel verkündet seine Gerechtigkeit und alle Völker sehen seine Herrlichkeit. Schämen müssen sich die Götzenanbeter, die mit ihren nutzlosen Göttern angeben, denn alle Götter müssen sich ihm unterwerfen. Jerusalem hat es gehört und freut sich, und alle Städte Judas sind fröhlich über deine Gerechtigkeit, Herr. Herr, denn du stehst über der ganzen Welt und bist über alle Götter erhaben. Ihr, die ihr den Herrn liebt, hasst das Böse, er bewahrt das Leben der Gottesfürchtigen und befreit sie aus der Gewalt der Gottlosen. Wer zu Gott gehört, den umgibt Licht und Freude erwartet den, der aufrichtig ist. Alle Gottesfürchtigen sollen sich im Herrn freuen und seinen heiligen Namen loben. Amen. Amen. வாசிப்போம். சிஸ்டர் இல்லை, அவர் சிஸ்டர் சங்கீதம் 97 வாசிக்கிறோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகள கடவுது. மேகமும் அந்தாரமும் அவருடைய சூழ்நிலைகிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தில் ஆராதனை. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய வீரர்கள் பூச்சக்கரத்தை பிரகாசித்து பூமி அதை கண்டறிந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தில் மேகுதலை கொண்டாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை உடைய பரிசுத்தத்தை நினைவு போது நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. நீதிமான்களே, நேர்மை உள்ளவர்களே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்த நினைவுகளை கொண்டு அவருடைய பரிசுத்தத்தை நினைத்து நாங்கள் துதிக்க போகிறோம். சவரன் தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது இணைந்து கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. தேவனை நாம் ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க, ஐக்கியப்பட நாம் கூடி வந்திருக்கிறோம். அந்த ஒரு புதிய ஓய்வு நாளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வேர்ஷிப் என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை பார்த்தபொழுது, வேர்ஷிப் என்று சொல்லும் பொழுது ஆராதனை, அதிலே வேர்ஷிப் WOR, அதில் SHIP என்று வருவதாக WOR THA இடையிலே சேர்க்கும் பொழுது வேர்ஷிப் என்று சொல்லி வருகிறது. வேர்ஷிப் என்றுதான் வேர்ஷிப் என்று சொல்லி வருகிறது. அது தேவனை கனப்படுத்துவது என்று பொருள்படுகிறது. அந்த அர்த்தம் வேர்ஷிப் என்பது அதான் தேவனை கனப்படுத்து. அவை உங்களால் இயன்ற அளவு தேவனை கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி தேவனுக்கு முன்பாக அவரை கனப்படுத்துவோம். அவர் எல்லாவற்றையும் செய்வது வாய்ச்ச சங்கீதத்தை வாய்ச்சோம். அவருடைய பிரசன்னத்தினால் மலைகள் மெழுகு போல உருகிட்டு, சர்வ பூமியின் ஆண்டவரினாலே மலைகள் மெழுகு போல உருகிட்டார். மலை போல இருக்கிற பிரச்சனைகள் தேவனை துதிக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது
அவைகள் பனி எவ்வாறு உருகிறதோ அதே போல உருகி போய் என்று வேதம் சொல்றது. சர்வ பூமியின் ஆண்டவர் சொல்லி யோசுவாவிலே பார்க்கிறோம். அதே வார்த்தையை இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். பூமி அனைத்துக்கும் அவரே ஆண்டவராயிருக்கிறார். அவை தேவனுடைய நாமங்களை சொல்வோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ரூஃபா, யெகோவா ஈரே, மற்ற யெகோவா எஸ்ஐயா எதிர்பார்க்கும், யெகோவா ஓசேனு உருவாக்குற கர்த்தர், ஏல்சா ஜீவனுள்ள தேவன். அப்படி தேவனுடைய நாமங்களை சொல்லி அவருடைய நாமத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லி துதிப்போம். அவருக்கு நன்றிகளையும் சொல்லி ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் பாகிலை திறந்து நன்றாக தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுவரை உதவி செய்த வினேஸ்வரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே, சுகம் தந்த யெகோவா ராஃபா, பலம் தந்த எல் ஷடாய், சமாதானம் தந்த யெகோவா ஷாலோம். எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்லோரும் எங்களை பரிசுத்தமாக்குகிற யெகோவா காலே, எங்களுக்கு நியாயம் செய்கிற யெகோவா சிக்கே, இரக்கமுள்ள தேவனாகிய தேவனாகிய ஏசாய், உண்மை தேவனாகிய ராஜு, உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவரே, எங்கள் நோய்களை குணமாக்கினவரே, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டவரே, வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறவரே, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறவரே, எங்கள் வயதை கடுகு கொப்பான வாழுவது போல் ஆக்குகிறவரே, கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிப்போம் இயேசுவை நாம் ஆராதிப்போம், என்றென்றுமாய் ஆராதிப்போம், ஆராதிப்போம் இயேசுவை நாம் ஆராதிப்போம், என்றென்றுமாய் ஆராதிப்போம். நம்மை நேசிப்பவர், நம்மை தாங்குபவர், நம்மை தப்புவித்து என்றும் நடத்துவார்.
பிரியமானவர்களே, ஆகாய் தீர்க்கதரிசி நீங்கள் வாசி வீட்டவை வாசி பாருங்க. அந்த 2 அதிகாரங்களையும் தேவன் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி. என்றால் நீங்கள் ஆலயம் கட்டின நாட்களிலே உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய தொழில் எல்லாம் ஆசிரியக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் ஆலயம் கட்ட விட்டு விட்டதை 14 வருடங்கள் ஆலயம் கட்ட நிறுத்தி விட்டார்கள் சுற்றியுள்ள ஜனங்களுக்கு பயந்து. அதன் விளைவாக தேவன் திரும்பவும் அவருடைய வாழ்க்கையிலே சகரியா மூலம் ஆகாய தீர்க்கதரிசி மூலம் அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்து மீண்டும் அவருடைய ஆலயம் கட்ட செய்த பொழுது, உங்களை நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். பிரியமானவர்களே, இந்த இடமெல்லாம் புதிய ஜனங்களால் நிரப்பப்பட வேண்டும். அதுக்கு ஆவியானவருடைய துணை வேண்டும், ஆவியானுடைய நிரப்பப்படுதல் வேண்டும். பெந்தெகோஸ்து நாளிலே கூடியிருந்து அவர்கள் ஜெபம் பண்ண பொழுது ஆவியானவர் இறங்கினார், அக்கினிமயமான நாவல். அந்த ஆவியானவர் இந்த இடத்திலே இருந்து நாம் வரவேற்போம். அவர் நிச்சயமாக வந்து இறங்கி எங்களை வழிநடத்த போதுமானவராயிருக்கும். ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. வாரும் வாரும் ஆவியான எங்கள் தெய்வமே, வாரும் வாரும் ஆவியான எங்கள் தெய்வமே. உன்னதத்தில் உங்கள் ஆவியை ஊற்றும் இந்த நேரமே, உன்னதத்தில் உங்கள் ஆவியை ஊற்றும் இந்த நேரமே. பெருமழையாக ஊற்றினீரே, பெருமழையாக ஊற்றினீரே, ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை அக்கினி
மயமான நாவுகள் இன்று எங்களை கூடட்டுமே. அந்நிய பாஷையை பேசலுமே. அந்நிய பாஷையை பேசலுமே. அபிஷேகம் ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை. ஆவியான எங்கள் தெய்வமே வாரும் வாரும். ஆவியான எங்கள் தெய்வமே உன்னதத்தில் உங்கள் ஆவியை ஊற்றும் இந்த நேரமே. உன்னதத்தில் உங்கள் ஆவியை ஊற்றும் இந்த நேரமே. பெருமழையாக ஊற்றினீரே. பெருமழையாக ஊற்றினீரே. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை. வாரும் ஆவியான எங்கள் தெய்வமே வாரும் வாரும். ஆவியான எங்கள் தெய்வமே. நாளில் இறங்கின ஆவியானவரே, அக்கினிமயமான நாவலோடு இறங்கினவரே, பெருங்காற்றாய் வீசினவரே, நிரப்பினவரே, கவலை நிரப்பினவரே, கலவாவை நிரப்பினவரே, நிரப்பினவரே, வழிநடத்தினவரே, யோசுவாவை ஞானத்தினால் நிரப்பினவரே, ஆவியின் கரங்களை தந்து வழிநடத்துங்கப்பா. ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், சுவாசவரம் குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீங்க சோலைக்கு வரும், ஆவிகளை பௌத்தரம், ஆவினாலே பற்பல பாசைகளை பேசுகிறவரம், ஆவினாலே பற்பல பாசைகளை வியாக்கியம் செய்யும் பெறப்பா. ஆவியானவரே வரவேற்கிறோம். ஆவியானவரே சபை நிறைவே வசவாகியே. ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். மேலும் உள்ளவர்களை அவருடைய பரிசுத்த நினைவு, அவருடைய பரிசுத்த நினைவு கூர்ந்து நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதிப்பீர்களை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே
பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த பரிசுத்த நீ பரிசுத்த நீரே நீ மாத்திரமே நீரே நீ மாத்திரமே எல்லாவற்றையும் நீ மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வத்தில் உயர்ந்தவர் எல்லாவற்றையும் நீ மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வத்தில் உயர்ந்தவர் உம்மை போல் வேறொரு தேவனில்லை நீரே நீர் மாத்திரமே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த நீர் பரிசுத்த நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே நீரே நீர் மாத்திரமே. ஆமென். சகல துதியுங்க நம்ம உமாக்கே தரமுடிச்சாம கரங்களை தட்டி நம்ம கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்த கையாளரை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் கூட வழிநடத்துவாராக. இதுவரை நம்மை நடத்தின தேவன் தொடர்ந்து நம்மை நடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புதுசா வந்திருக்கிறாங்களா? அத்தை. பிரைஸ் தி லார்ட். ஓகே, வந்த கரங்களை தட்டி அவர்கள் வரவேற்போம். இந்த ஆராதனைகள் நாமத்தில் வந்திருக்கிறார்கள். ஆக இந்த வந்த ஒவ்வொருவரையும் சக சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் வழக்கம் போல நாங்கள் தேவனுடைய நாமத்தில் வந்த ஒருவரின் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது நாங்கள் பலிகளை செலுத்தும் முன்பு தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஆக இந்த ஆராதனை வேளையிலும் சௌரன் தேசத்துக்காக ஜெபித்த பிற்பாடு நாங்கள் பிறந்த நாள் உள்ள சௌரன் வந்தால் பேருந்து ஜெபிக்கலாம். காணவில்லை இன்றைக்கு பிறந்த நாள் வரவேற்று பேருந்து நாங்கள் ஜெபிப்போம். ஆக தேசங்களுக்காக நான் சௌரன் ஜெபத்தை இருப்பேன். அமெரிக்கா போன்ற தேசங்களை ரட்சிப்பீரா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா கண்டங்கள் ஜனங்களை ரட்சிப்பீரா, அமெரிக்கா அந்த கரையில் அந்த தீ ஆண்மை அணைய உண்மை மன்றாது காட்டு தீனால் பல மன்றாண்டு பேர் இழப்புகள் மத்தியில் வாழ்ந்தார்கள்.
கர்த்தாவே இந்த நிலை மாற வேண்டுமே மண்டார் கர்த்தாவே அந்த தேசம் மனம் திரும்பி கத்தை நோக்கி பார்க்க வேண்டுமே மண்டார் கோபாக்கினி தேசங்களில் வரும்போது நீங்கள் சொன்னீங்கப்பா தேசத்தை அழிக்காத திறப்பை இன்னைக்கு ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொன்னீரே அந்த மனிதர்களாய் நாங்களுடைய சமூகத்திலே வந்து ஒரு ஞாயிறு கூடி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே 4 ஆண்டு தேசத்தை அந்த அமெரிக்கா தேசத்தை அந்த தீ வந்து அணைய வேண்டுமாய் நோக்கி மன்றாடுவோம். அந்த ஜனங்களுக்கு அந்த தேசத்தை ரட்சிப்பீராக. அவர் கர்த்தாவே இந்த வழி எங்கள் தேசத்தை ரட்சிப்பீராக. நாங்களும் எங்கள் பிதாக்கள் எங்கள் தேசத்தை ஜனங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பீராக. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாதியாக ஜனங்கள் ரட்சிப்பீராக. அனுரகுமார திசைநேக்காவை ரட்சிப்பீராக. அவர் கர்த்தாவே இந்தியாவை ரட்சிப்பீராக. இந்துக்களை ரட்சிப்பீராக. ஒரு குடிமக்களை ரட்சிப்பீராக. 143 கோடி மக்கள் வாழ தேசம் அன்றைய கத்தரை அற்றுள்ள வேண்டுமே என்றால் வரைக்கும் முன்பாக தேசங்கள் தேவனிடம் மனம் திரும்ப வேண்டுமாய் தேவன் நோக்கி பார்க்க வேண்டுமாய் என்றால் நீர் ரட்சியரை கண்டுகொள்ள வேண்டுமாய் என்றாரோப்பா. நாங்கள் வாழ்ந்த ஜீவன் தேசத்துடைய கருத்திலே ஒப்புத்தரும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாதியாக இணைந்து ரட்சிப்பீராக. அற்புதம் சிறுரட்சியும் அப்போது அடிவச்சிருந்த ஒரு ஜனங்களையும் விடுதலையாக்குவீராக. கர்த்தாவை நோக்கி பார்க்கலாய் தேடலாய் ஆலயத்திலே வந்து கூடிய வார்த்தைகளை கேட்க ஜனங்களாய் மாற்றுவீராக. கர்த்தாவை அதுவர் கர்த்தாவை இந்த வழி சேவதேதி ஒப்புத்தரை சேவதேதி ரட்சிப்பீராக. ராஜ்யம் கடந்து வரும்படியாய் மண்டாம் ஆலயம் கடந்து வரும்படியாய் மண்டாரும். இஸ்ரவேலுக்கு நடக்க யுத்தங்கள் ஓய வேண்டுமாய் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு நடக்க யுத்தங்கள் ஓய வேண்டுமாய் தேசங்களை ரட்சிப்பீராக. ஆண்டவரே ஈட்டியை முடித்து வில்லை ஒடித்து இரதங்களை நெருப்பினால் சுற்றிருக்கிற கர்த்தர் யுத்தங்களை ஓயப்படுவதால் அடியிருக்கிறபடி ஆண்டே நம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டிய தேசத்தை நம்முடைய ராட்சியம் ஆடிய கடற்கரையாய் மன்றாடுவோம்ப்பா. 47 படி யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்திலே தாழ்த்து ஜெபிக்க அலுவலர்கள் சபையை ஒப்புத்தரும். பாக்குனார் சபை சுவேசா சபை ஒப்புத்தரும். என் சபையை நான் கட்டுவேன் பாலத்தின் வாசல் மேற்கொள் சொன்ன எசேக்கியேல் 37 படி இஸ்ரவேலாய் நான் உங்களுக்கு அனுக்கிரமபடி நீங்களிடம் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனுஷரை மந்தைவர்கள் பெருகப்பட்ட வார்த்தைப்படி எஸ்ஏ 60 படி சின்னவன் 1000 சிறியவன் பலத்தை ஆதிமாவன். கர்த்தராய் நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாக்கி வார்த்தைப்படி ஆண்டவரே தசமையை பலியை பெருகச் செய்வீராக. ஆசீர்வதித்து காத்துக்கொள்கிறார். முகத்தை பிரகாசிக்கும் கிருபையாக இருக்கிறார். முகத்தை பிரசனமாக்கி சமானத்தை கட்டுகிறார். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. தொடர்ந்து நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆகவே இந்த வழியில் நாங்கள் சிறியவர்களை வரவேற்போம். இறுதியாக நாங்கள் பிறந்த நாள் லேட்டாக வந்தால் நாங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆகவே சிறிய பிள்ளைகள் வந்து அவர்கள் வசனங்களை சொல்ல போகிறார்கள். அது உற்சாகமாக நாங்கள் செலுத்த போகிறோம். காணிக்கை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் உற்சாகமாக வசனங்களை சொல்லுவார். அன்பான கர்த்தாவே, இந்த வழியிலும் உற்சாக வழிகளை நாங்கள் செலுத்த முன் வந்திருக்கிறோம். எங்களை காணிக்கைகள் அங்கீகரித்திருக்கீங்க. இதுவரை நடத்துறதை தொடர்ந்து நீங்கள் நடத்த போகிறதை கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுது சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்ல தேவ ஞானம் கடந்து வரட்டும். தேவனுடைய ஆவியானம் கூட இருந்து புறப்படுத்தப்பட நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாங்கோ 2 பேர் இருந்தாங்க. சரி, ஆமென். 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 praise the Lord. ஹalleluya. கரங்களை தட்டுங்க. பாத்தீங்களா, நாங்க ஒரு நாள் காணலுக்கு வந்தது. என்ன பேர் உங்களுக்கு? ஜுவானா. சரி, நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கடந்து சென்று இறுதியாக நாங்கள் ஜெபிக்கலாம். சண்டே ஸ்கூல் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வந்திருக்கிற யாவரை வாழ்த்துகிறேன். தேவனை துதித்து ஆராதித்தோம். அவருடைய வார்த்தையை கேட்கக்கூட கதைகளை தாண்டி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை ஆராதனையிலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய துதித்து பாடினோம். இப்பொழுது ஆண்டவரே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக உங்களுடைய சிந்தனைகள் நினைவுகளை நாளை செய்யும். வார்த்தையை கொடுக்கிற அடியனையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சிலுவை நிழலுக்குள்ளே மறைத்து இயேசு நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்நாளும் செய்திக்கு ஆதரவாக சங்கீத புத்தகம் 94 சங்கீதம் 14 வசனம் வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. எனவே என்னுடைய செய்தி வந்து, ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். கைவிடாத தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மை கைவிடாத தெய்வமாயிருக்கிறார். ஆமென். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார்.
ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். எனவே அவர் அதாவது கடைசி வரை நம்மை நடத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிற இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரணம் வரையும் நம்மை நடத்துவார். எனவே ஆண்டவர்களை நெகிழ விட மாட்டார், கைவிட மாட்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவருடைய சுதந்திரம், அவருடைய உரிமை சொத்தாக நாங்கள் இருக்கிறோம். எனவே அவரை எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். பாருங்கள், கைவிடுவது என்பது உலக மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. கைவிடுவதும் மறப்பதும் மனிதனுடைய இயல்பு. ஆனால் கடவுள் எங்களை கைவிட மாட்டார், மறக்க மாட்டார். எனவே அவர் நாங்கள் தான் ஒரு வேளைகளிலே சில சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய சூழ்நிலைகள் வரும் பொழுது சில வேளை நாங்கள் சொல்கிறோம், ஆண்டவர் எங்களை கைவிட்டார், ஆண்டவர் எங்களை மறந்தார். ஆனால் அதனாலே அவர் உண்மையாகவே அப்படி எங்களை மறக்கிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம் 14 வாசிப்போமா 16 வரை. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அப்ப சீயோனோ என்றால் தேவனுடைய ஜனங்களை குறிக்கிறது. தேவ ஜனங்கள் என்ன சொல்றார்? கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றான் சொல்லுகிறார். பால் குடிக்கும் பாலகனை தாய் எப்படி மறக்க முடியும்? அப்படி பால் கொடுக்கிற பிள்ளையை தாய் மறக்க, அப்படி மறந்தாலும் நான் உங்களை மறவேன் என்று சொன்னவர் அவர் எங்கள் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன். எனவே அந்த தேவன் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. தாயானவள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சேயாகும் முன் தெரிந்தழைத்தீர், நீர் என்னை விடுவதில்லை. தஞ்சம் தஞ்சம் இயேசு, எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. தஞ்சம் தஞ்சம் இயேசு, எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. உள்ளங்கையில் வரைந்தவரை, ஒரு நாளும் கைவிடாதவரை, உள்ளங்கையில் வரைந்தவரை, ஒரு நாளும் கைவிடாதவரை, உயிருள்ள நாள் வரையில் நான் கீர்த்தனம் பண்ணிடுவே. உயிருள்ள நாள் வரையில் நான் கீர்த்தனம் பண்ணிடுவே. அல்லேலூயா. தஞ்சம் தஞ்சம் இயேசு, எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. தாயானவள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சேயாகும் முன் தெரிந்தழைத்தீர், நீர் என்னை விடுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறாராம் ஆண்டவர் நம்மை. அவர் ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை. எனவே நாங்கள் தான் சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், அவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். ஆனால் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே ஒருபோதும் நம்மை அவர் மறக்க மாட்டார், ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். எனவே கைவிடாத தேவன், நம்மளை கரம் பிடித்தவர், காலமெல்லாம் நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். அப்ப முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம், யார் யாரையெல்லாம் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று சொல்லி. நீங்கள் பாருங்கள், சங்கீதம் 9வது சங்கீதத்திலே 10வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். யாரை கைவிடுவதில்லை என்றாலாம், அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டாரா? அப்ப தேவ ஜனங்களாகிய நாங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் அவரை தேடும் பொழுது அவர் நம்மை கைவிட மாட்டார்.
நீங்கள் பாருங்கள், தாவீது சாலமோனுக்கு சொல்லும் பொழுது, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார் என்று. அப்படின்னா ஆண்டவரை தேடும் பொழுது, கர்த்தரை தேடுகிறார், ஆண்டவரை தேட வேண்டும். அதிகாலையிலே அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அதாவது எரேமியாவை நாங்கள் வாசிக்கிறோம், முழு இதயத்தோடும் என்னை தேடுகையில் என்னை கண்டடைவீர்கள் என்று. முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் அனுதினமும் நாங்கள் ஆண்டவரை தேடும். ஏசாயாவிலே சொல்லப்படுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சைவமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எனவே தேவ ஜனங்கள் தேவனை தேட வேண்டும். அவரை தேடினால் அவர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். நாங்கள் தேவைகளுக்காக நாங்கள் தேவைகளை தேடுகிறோம். வேதம் சொல்கிறது, தேவைகளை தேவன் சந்திப்பார், தேவனை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்பட்டவன். பாருங்கள், ஆரம்பத்திலே கர்த்தரை ஆர்வத்தோடு தேடிய ஜனங்கள் நாள் போக 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 ஆண்டவரை தேடுவதே இல்லை. அப்படி என்றால் ஆண்டவர் அதனால்தான் நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர்களை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி. அவர் உடனே நம்மை கைவிட மாட்டார், நாங்கள் தான் அவரை தேடாமல் விட்டு விடுகிறோம். எனவே ஆண்டவரை தேடுவோம். இதை தேடாவிட்டால் நாங்கள் கர்த்தரை தேடுவோம். அவரை தேடும் பொழுது அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்றதை நாங்கள் நம்புவோம். எனவே இந்த உலகத்தில் எல்லாம் நம்மை கைவிடும். நாங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருந்தால் ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆண்டவரை விட்டுவிட்டு நாங்கள் மனிதர்கள் மீதோ அல்லது எங்களுடைய பணத்தின் மீதோ அல்லது எங்களுடைய உறவுகள் மீதோ நாங்கள் நம்பிக்கை வைத்தோம்னால் எல்லாம் எங்களை கைவிடும். அப்ப ஆண்டவர் மாத்திரம் நம்மை கைவிட மாட்டார். இந்த உலகத்திலே எல்லா உறவுகளுக்கும் மேலான உறவு அதாவது தாயும் தகப்பனும். அந்த தாயும் தகப்பனும் எங்களை கைவிட்டாலும் கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதாவது 27வது சங்கீதத்திலே வாசிப்போம் 10வது வசனம். 27ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நாங்கள் வாசித்தோம், அதை வாசிப்போம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஆமென். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்கிறதை நாங்கள் காணுகிறோம். எனவே நம்முடைய தகப்பனும் தாயும் எங்களை பொதுவாக சாதாரணமாக பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார்கள். ஆனால் இந்த உலகத்திலே கடைசி நாட்களில் எத்தனையோ பிள்ளைகள் கைவிடப்பட்டு அனாதை இல்லங்களிலே அப்படியெல்லாம் இருக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை மாறாததா இருக்கிறது. மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் மாற மாட்டார். யார் கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று நாங்கள் நம்புவோம். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். சொல்லுவோம், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். யார் நம்மை கைவிட்டாலும் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உலகத்திலே பாருங்கள், கைவிடப்பட்ட நிலையிலே எத்தனையோ ஜனங்கள் நாங்கள் நம்பினதெல்லாம் எங்களுடைய உறவுகள் எங்களை கைவிட்டு விட்டது, எங்களுடைய பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விட்டது என்று முதியவர்களும் இன்னும் பிள்ளைகளும் எங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை கைவிடாத தேவன். எனவே அந்த கைவிடாத தேவனை நாங்கள் பற்றுவோமாக இருந்தால் நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எனவே ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்வோம். அவரை தேடாத நாட்கள் நமக்கு கொண்டு இருக்கு. அவரை தேடாத நாட்கள் ஒரு நாளுங்களுக்கு வேண்டாம் என்ற இலையிலே இருக்கணும். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை தேட வேண்டும். அவரை தேடாமல் எங்களுக்கு வேற என்னத்தை நாங்கள் தேட போகிறோம்?
என்னத்தை தேடி தேடி ஓடி ஓடி உழைத்தாலும், இந்த பணங்களை சேர்த்து வைத்தாலும் எங்களை எல்லாம் கைவிட பிரியமானவர்களே. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பாருங்கள். நாடுகள் தீப்பற்றி எரிகிறது, சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, பெரிய பெரிய பணக்காரர்களுடைய நிலையெல்லாம் இன்றைக்கு எப்படி இதாய் போயிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதிலே இருந்து நாங்கள் உணர்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஆண்டவரை தேடுவோம், அவரை நாங்கள் முழுமையாய் நம்புவோம், அவருடைய கரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்வோம். அவர் ஒரு நாளும் நம்மை எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. அடுத்தது சங்கீதம் 37:28 வாசிக்கலாம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். அப்ப தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அதாவது நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு வரையும் வேதம் சொல்வது நாங்கள் பரிசுத்த ஜாதி என்று சொல்லி. எனவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேவனுடைய ஜனங்களை அவர் கைவிட மாட்டார். அப்ப சங்கீதம் 37:28 வாசித்தோம். நான் 25 சொல்லப்படுகிறது, நான் இளைஞனா இருந்தேன், முதல் வயதும் உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்ததே நான் காணவில்லை என்று சொல்கிறார். 28வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றென்றைக்கு காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகிறது. எனவே நாங்கள் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். எனவே நம்மை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனவேதான் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்முடைய தேவன் பரிசுத்தர். எனவே இந்த பரிசுத்தமான தேவன் நாங்கள் பரிசுத்தமாயிருக்கணும் என்று அவர் விரும்புகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையினால் பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் அதாவது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவனை தேடுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வர்களாக, பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்வர்களாக, நாங்கள் நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் என்று, அதாவது உலகம் பொல்லாங்குள்ளே இருக்கிறது, எனவே இருளுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், மகனின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதாவது பரிசுத்தத்திலே நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கோம், மொழியில் நடக்கிற பிள்ளைகளாக. அப்ப பாருங்கள், தேவனை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார், அவருடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிட மாட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது, அதாவது மிக முக்கியமானது இப்ப நாங்கள் உலகமெங்கும் கேள்விப்படுகிற சம்பவம் அதுதான். அதாவது முதியோர் என்ற நிலை வரும் பொழுது இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய முதிர் வயதுள்ள பிள்ளைகளை கைவிட்ட நிலையிலே இந்த உலகத்திலே எங்கும், ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, எங்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது பெற்றோருடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று. எனவே நான் சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறார், 71வது சங்கீதம் 9வது வசனத்திலே, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப சங்கீதக்காரன் சொல்கிறார், முதிர்ந்த வயது வரும் பொழுது என்னை கைவிடாமலும் என்னுடைய பலன் ஒன்றும் பொழுது என்னை கைவிடாமலும் இரும் என்று. அப்ப முதிர் வயது என்பது அது ஒரு பலன் குன்றின ஒரு நிலை. அந்த நிலையிலே தான் மற்றவர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு, முதியவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அந்த நிலையிலே அவர்கள் கைவிடப்பட்டார்கள் இருந்தால், அதனால்தான் சங்கீதக்காரன் அதை அறிந்தவர்களாக ஆண்டவரிடத்திலே இப்படி ஒரு விண்ணப்பத்தை அவர் வைக்கிறார். அதாவது முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி. எனவே அவர் உண்மையாகவே, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, தாயின் வயிற்றிலே அவர்களை தாங்கினாரா, இம்மட்டும் தாங்கினாரா, இனிமேலும் தாங்குவார், தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொல்லுகிறார், சுபாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். எனவே நாமும் கூட நம்முடைய அவரை துதித்து, தேவனை துதித்து, ஆண்டவரே என்னை முதல் வயதில் கைவிடாதம் என்று தாவிதை போல சொல்லும் பொழுது நம்மை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். முதல் வயதிலே நாங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே நாங்கள் வாழாமல் கர்த்தர்களோடு கூட இருந்து நடத்துவார். அது நம்முடைய விசுவாச நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எனவேதான் நாங்கள் எதை சேர்த்து வைக்காவிட்டாலும் ஆண்டவருடைய
அவருடைய அதாவது ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை நாங்கள் பலப்படுத்தும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டோம். ஏனென்றால் ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. அப்ப ஆண்டவர் இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தேவன் அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாளும் நம்மை நிகழ விட மாட்டார். எனவே இளம் வயதா இருந்தாலும் முதிர் வயதா இருந்தாலும் ஆண்டவர்களை தள்ளிவிடவும் மாட்டார், அவர் கைவிடவும் மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கர்த்தருக்கென்று நாங்கள் ஊழியர்களை செய்கின்றோம், அவருடைய நாமத்தை நாங்கள் அறிவிக்கின்றோம், அவருடைய நாமத்துக்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இயேசு சொன்னால் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகள் நம்மை சூழ்ந்து வரத்தான் செய்கிறது. அந்த சூழ்நிலையிலும் அதாவது நெருக்கங்கள் வர செய்கிறது, அதாவது கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வரத்தான் செய்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையில பாருங்கள், நம்பினவர்கள் நம்மை கைவிடுவார்கள். எனவே அந்த சூழ்நிலையிலும் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும், நம்முடைய நெருக்கத்திலும் தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 8-9 வசனம் வாசிக்கலாம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. ஆண்டவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சொல்லும், எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமா விளங்கும், உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமா விளங்கும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். ஆமென். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம், கலங்கினாலும் நாங்கள் மனம் முறிவடைய மாட்டோம், நாங்கள் கைவிடப்பட மாட்டோம். அவருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று. எனவே நாங்கள் அவருடைய கிருபையை நம்பி வாழுகிறோம். நெருக்கங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகளை நம்மை வரும், நம்பினவர்கள் எல்லாம் நம்மை கைவிடுவார்கள். எத்தனையோ மனிதர்களை நாங்கள் நம்பி இருப்போம். உடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும். நம்பினவர்கள் எல்லாம் நம்மை கைவிட்டு விட்டார்கள், ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. யார் நம்மை கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். நெருக்கத்திலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது, சிறுமையிலே அவர் நம்மை கைவிட மாட்டார். ஏசாயா 41:17 வாசிக்கலாம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அப்ப சிறுமையும் எளிமையும் இருக்கும் பொழுது, அவர்கள் தாகத்தினால் வறண்டு இருக்கும் பொழுது நான் அவர்களை கைவிட மாட்டேன். வாழ்க்கையிலே சிறுமைப்பட்ட ஒரு நிலை, எல்லாராலும் ஒரு கைவிடப்பட்ட நிலை, ஒரு தாழ்த்தப்பட்ட நிலை. அப்ப சிறுமையும் எளிமை, தாவீது சொல்கிறார், அதாவது நானோ சிறுமையும் எளிமையுமானவன், ஆனால் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் என்பதாக. எனவே சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேல் நினைவாய் இருப்பதற்கு நம்முடைய தேவன் இருக்கிறார். எனவே அந்த தேவன் அப்படிப்பட்டவர்களை
ஒரு நாளும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். வாழ்க்கையில நாங்கள் சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களையும் நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். எனவே எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, அவர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்முடைய துன்பத்திலே நம்மை கைவிட மாட்டார், நம்முடைய வியாதியிலே நம்மை கைவிட மாட்டார், நம்முடைய அதாவது நம்முடைய தோல்வியிலே நம்மை கைவிட மாட்டார். எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்திலே அவர் நம்மை கைவிட மாட்டார். புயல் போன்ற பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அதன் நடுவிலே அவர் நம்மை கைவிடாது காக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே வாழ்க்கையிலே எங்களுக்கு இயக்கங்கள், நெருக்கங்கள், மற்றது தேவைகள் இருக்கும் பொழுது நாங்கள் யாரையெல்லாம் நம்பி இருப்போம், அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று. ஆனால் அவர்கள் எல்லாம் கைவிட்டாலும் எங்களுடைய தேவன் அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கின்றார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இவ்வளவு ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவாவுக்கு ஒரு வார்த்தை. யோசுவா 1:5 வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அதிசயமாக நடத்திடுவேன், நான் அதிசயமாக நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு உன்னாக எதிர்த்து நிற்பதில்லையா. நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர். நமக்கும் அது வாக்குத்தத்தம் உரிமையாக நாங்கள் சொல்லலாம். ஆண்டவர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எங்களோடு கூட இருப்பார், யாரும் எங்களுக்கு எதிர்த்து நிற்காதபடி செய்வார், அவர் எங்களை விட்டு விலக மாட்டார், எங்களை கைவிட மாட்டார் என்று நாங்கள் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கையை நாங்கள் வைக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 11:5 வாசிப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த உலகத்திலே பண ஆசை, கடவுள் மேல் தான் நாங்கள் அன்பை வைக்க வேண்டுமே தவிர முழு இதயத்தோடும் பணத்தை நாங்கள் நேசிக்க கூடாது, பணத்தின் மேல் ஆசை வைத்திருக்க கூடாது. பண ஆசை இருக்கிறவர்கள் அதாவது வேதம் சொல்வது போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயமாம். உலகத்திலிருந்து நாங்கள் ஒன்றும் கொண்டு வரையிலையா, ஒன்று நாங்கள் கொண்டு போக முடியாது. உணவும் இருக்கவும் நமக்கு போதும் என்றிருந்தால் போதும். அப்ப பண ஆசை நமக்கு வெறுக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீதுதான் நாங்கள் இருக்கணும் என்றால் சொல்லியிருக்கிறார் அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. இன்னைக்கு அநேக மக்கள் பாருங்கள், பணத்தை சேர்த்து இந்த பணம் நம்மை காப்பாற்றும் என்று நினைத்தவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் நம்பினவர்களை கைவிட்டதை இந்த எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் நம்பியிருந்தார்களோ, பிள்ளைகளை நம்பியிருந்தார்கள்,
அது பிள்ளைகள் அவர்களை கைவிட்டு விட்டது. பணத்தை நம்பியிருந்தார்கள், பணம் நம்மை கைவிட்டது. அவருடைய சரீர பலத்தை நம்பியிருந்தார்கள், அந்த சரீர பலமே அவர்களை கைவிட்டு விட்டது. அப்ப எல்லாம் கைவிடும். நாங்கள் எதையெல்லாம் நம்பி இருக்கிறோமோ அதெல்லாம் நம்மை கைவிடும். ஆனால் மனிதர்களை நம்பியிருந்தால் நாங்கள் வெட்டப்பட்டு போவோம். ஆண்டவரை நாங்கள் நம்புவோம், அவரை நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்வோம். பணத்தின் மீதும் இந்த உலக பொருள் மீதும் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். முதல் வயதிலே நம்மை கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். எனவே அந்த தேவன் நல்லவராக இருக்கிறார். எனவே அந்த தேவனை, எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதே நலவென்று சங்கீதக்காரன் சொல்வது போல, யார் பக்கமும் சாயாதிருங்கள், ஆண்டவர் பக்கம் சார்ந்திருங்கள். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். எனவே கைவிடாத தேவன், கரம் பிடித்தவர், காலமெல்லாம் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் மீது கூட நம்பிக்கையும், அவரே நம்மை கரம் பிடித்தவர், நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்று நாங்கள் நம்பி இந்த நாளிலே கேட்ட செய்தியின்படி ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. எழுந்து நாங்கள் ஸ்தோத்தரிப்போமா? அல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். கைவிடாத தேவனே உமக்கு நன்றியோன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு போதும் கைவிட மாட்டார், ஒரு போதும் விலகிட மாட்டார், ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார், ஒரு போதும் கைவிட மாட்டார், ஒரு போதும் விலகிட மாட்டார், ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார், மாட்டார், விட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், மாட்டார், விட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், 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 விடவே மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், 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 விடவே மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். சொல்லுவோம். ஒரு போதும் கைவிட மாட்டார், ஒரு போதும் விலகிட மாட்டார், ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார், ஒரு போதும் கைவிட மாட்டார். இயேசு ஒரு போதும் விலகிட மாட்டார். இயேசு ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார், 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 விடவே மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், 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 விடவே மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், ஒரு போதும் கைவிட மாட்டார். இயேசு ஒரு போதும் விலகிட மாட்டார், ஒரு போதும் அவரின் ஜனங்கள் வெட்கமடைய விட மாட்டார். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யா தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே. என்னை முழுவதும் தருகிறேன், நான் முழங்கா படித்து என்னை முழு
துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, உயிரோடு இருக்க நாட்கள் எல்லாம் ஒருவனும் எனக்கு எதிர்த்து நிற்பது என்று சொன்னீரே ஆண்டவரே. இம்மட்டும் காத்தீர் ஆண்டவரே, இம்மட்டும் கைவிடாதிருந்தீர் ஆண்டவரே. இனிமேலும் கைவிடாதிருப்பீர் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, இதுவரையிலே காத்து நடத்துகிற தேவன், இனியும் காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எந்த சூழ்நிலை வந்தாலும், புயல் போல ஆண்டவரே பிரச்சனைகள் வந்தாலும், ஆண்டவரே தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அது உண்மையில் பிறழுவதில்லை, அக்னியை நடக்கும் பொழுது நீ அவியாதிருப்பாய், அக்னி ஜுவாலை ஒன்றை பெற்றாது என்று சொன்னீரே ஆண்டவரே. பயப்படாதே, உன்னை விட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர். கைவிடாத தேவனே, எங்களை கரம் பிடித்து காலமெல்லாம் நடத்துகிறவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் அனுதினமும் உம்மை தேடவும் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தத்திலே நிலைத்திருப்போம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய விசுவாச நம்பிக்கை தேவன் மீது நாங்கள் வைத்து கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் எதுவும் உம்மை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று பவுலடியார் சொல்வது போல ஆண்டவரே, எதுவும் பிரிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உண்மை உறுதியாய் பிடித்துக் கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாங்கள் பாடலை பாடி துதித்து ஜெபம் பண்ணினார். நான் ஒருபோதும் உம்மை கைவிடுவதில்லை என்றுரை செய்தே நன்றோ. நான் ஒருபோதும் உம்மை கைவிடுவதில்லை என்றுரை செய்தே நன்றோ. கடலானத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலனானந்தோ. விசசப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உமருகில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியின் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியின் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்வேன் நன்றோ. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனது ஒருபோது கலக்கமில்லையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலின் தன்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலின் தன்மலையே. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்வேன் நன்றோ. நிந்தைகள் உன்னை சூழ்கின்றதோ, தம் கரங்கள் என்றும் உயர்ந்திடுமே. நல்வசனத்தின் வல்லமையார் வல்லவரின் சமூகம் நிறைந்திடுமே. ஏலியாவின் தேவன் எங்கே என்ற அற்புதம் நடந்திடுமே. ஏலியா
செய்பவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை என்றுரை செய்பவரே, என்றுரை செய்பவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்வேன் அன்றோ. உன்னை கைவிடுவதில்லை. ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்வேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை ஆற்றிடும் பலவானன்றோ. விசசப்பங்களோ சென்ற கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்பவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. ஆராதிப்போமா. என்றுரை செய்பவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்மை கைவிடாதவர். எத்தனை இன்னல்கள், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. இரத்தனை சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. சத்தியம் சொல்லி, சத்தியம் சொல்லி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே, ரட்சகரே இயேசுநாதா. ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, இயேசுநாதா. இயேசுநாதா. ஆராதனை ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்வேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று செய்வேன் அன்றோ. தேவன் சொன்னான், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி. ஆகவே தாய் மறந்தாலும் நம்மை மறவாத ஒருவர் உண்டு, தெய்வம் உண்டு, இயேசு உண்டு. அவர்களை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். இப்படியெல்லாம் உள்ளங்கையில் அவர் வரைந்திருக்கிறார். தன்னுடைய உள்ளங்கையிலே வைத்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் பயப்பட வேண்டி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசிரையில் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரை தந்தவரே,
உலகில் இல்லை. அதை நினைச்சுதான் நான் வாழுறேன். அதை நினைச்சுதான் உசிரு வாழ்கிறேன். அதை நினைச்சுதான் நான் வாழுறேன். அதை நினைச்சுதான் உசிரு வாழ்கிறேன். உள்ளங்கையில் வரைந்தவரை உசுரை வந்தவரை உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. முகத்த பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தை பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டி ஆளுகையும் தந்து விட்டி. உள்ளத்தை பார்த்து விட்டி ஆளுகையும் தந்து விட்டி. நினைச்சுதான் நான் வாழுறேன். அதை நினைச்சுதான் உசிரும் வாழ்கிறேன். அதை நினைச்சுதான் நான் வாழுறேன். அதை நினைச்சுதான் உசிரும் வாழ்கிறேன். நகரையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே, நகரையும் பார்க்கலையே, நாரும் என்று எண்ணலையே. சொல்லி அனுப்பினே அற்புதமாய் மாற்றினே. சொல்லி கூப்பிட்டே அற்புதமாய் மாற்றினே. நினைச்சுதான் நான் வாழுறேன். அதை நினைச்சுதான் உசிரும் வாழ்கிறேன். அதை நினைச்சுதான் நான் வாழுறேன். அதை நினைச்சுதான் உசிரும் வாழ்கிறேன். வயசும் ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு. வயசும் ஆகி போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு. வார்த்தை தெரிஞ்சவரை தாயாக மாற்றினே. வார்த்தை நினைத்தவரை தாயாக மாற்றினே. நினைச்சுதான் நான் வாழ்கிறேன். அதை நினைச்சுதான் உசிரும் வாழ்கிறேன். நான் நினைச்சுதான் நான் வாழ்கிறேன். அதை நினைச்சுதான் உசிரும் வாழ்கிறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே உசிரை தந்தவரே உள்ளம் போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. ஆமென். உள்ளங்கையில் வரைந்தவரே உசிரை தந்தவரே உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. அதை நினைச்சுதான் நான் வாழுறேன். அதை நினைச்சுதான் உசிரும் வாழ்கிறேன். அதை நினைச்சுதான் நான் வாழுறேன். அதை நினைச்சுதான் உசிரும் வாழ்கிறேன். ஏசையா, 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 ஏசையா. அவன் நினைச்சுதான் நான் வாழுறேன். அவன் நினைச்சுதான் உசிரும் வாழ்கிறேன். அதை நினைச்சுதான் நான் வாழுறேன். அதை நினைச்சுதான் உசிரும் வாழ்கிறேன். உள்ளங்கையில் வரைந்த தேவன், நம்மை ஒருபோதும் மறவாத தேவன், அவரை ஆராதிக்கிறோம் என்பது எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள். இஸ்திரியானவள், தாயானவள் ஒருவேளை மறந்து விடலாம். ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை மறந்து விடலாம். ஆனால் எல்லாவற்றையும் நம்மை கைவிடாமல் இருக்கிறவர், தாய் மறந்தாலும் நம்மை நேசிக்கிற ஒருவர் உண்டு. அவருக்கு உள்ளங்கையில் வளர்ந்த ஒரு தவறு பிடிச்சி வச்சுட்டார். அவர் ஒருவர் இவ்வளவு எல்லாரையும் உள்ளங்கையிலே நின்று வரைந்து பார்க்குறேன்னு. அப்போ அவர் ஆண்டவர் சொன்ன ஒரு ஒளிப்பாடு வந்தான். சாதாரண கண்டிது இத்தனை வேறமான ஸ்பைகர் பிளட்ஸை போட்டு பதிச்சு வச்சுக்கிறேன். சாதாரண மனுஷன் கண்டுபிடிச்சது. அந்த உலகத்தை படைத்த அண்ட சராசங்களை படைத்த தேவன்
ஒவ்வொருவருடைய பெயர்களை சொல்லி அழைக்கிற தேவன். அவர் ஒவ்வொருடைய நினைவுகளை அறிந்த தேவன். ஒவ்வொருவரையும் வைத்து சொல்ல, உனக்கு இருக்கு முன்னான தடைகள் எல்லாம் அது எனக்கு முன்னுக்கு இருக்கிறது, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது சொல்லுகிறார். ஆகவே அவர் கைவிடாத தேவன். அவரையே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆகவே அவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி என்று சொல்லி தேவனை துதைத்து நாங்கள் இந்த ஆராதனை உதவி செய்ய போகிறோம். உங்கள் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது என்று சொன்னபடி தேவன் அப்படியாக செய்வார். இதுவரை நடத்துகிற தேவன், நம்ம நடத்துறது உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி என்று சொல்லுவோம். நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி. உள்ளங்கையில் வரைந்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இருக்கிறவராக இருக்கிற தேவனை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமன் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமன் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தரின் வார்த்தை வைத்து கலங்கி தவிக்க வேண்டாம், கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமக்கு நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமக்கு நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தரின் வார்த்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பன் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பன் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தரின் வார்த்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார், அதிசயம் உங்களுக்கு செய்வார். அவர் மேலே பாரத்தை வைத்து விடுங்கள். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் எங்களை கைவிடாத தேவன். அல்லேலூயா. ஜெபம் பண்ண போகிறோம், ஒருமனப்படுவோம். அல்லேலூயா. பரிசுத்தம் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் எங்கள் சபையிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்து, எங்கள் கடனாளிக்கு நாங்கள் இறங்குவது போல எங்கள் கடன்களை மன்னி, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து காத்து ரட்சி. ராஜ்யமும் வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வசனம் சொல்லுகிறது. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரை சோர்ந்து போய் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற, ஒரு நொடி பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் இரக்கங்களினால் உன்னை சோர்ந்து கொள்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன். அவர் கைவிடாத தேவன். இதுவரை உங்களை நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்துவார். அவர் மேல் உங்கள் பாரங்களை வைத்து விடுங்கள், கலங்கி தவிக்க வேண்டாம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் வசனம் சொல்லபடி இந்த இடத்துல வந்து தேவனை ஆராதித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. வியாதியை உன்னில் விட்டு அகற்றுவேன் என்று சொன்னபடி இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.
எல்லா வியாதிகளையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் நோய்கள் குணமாகும். தேவனிடம் வருகிறவரை அவர் புறம்பே தள்ளுவது கிடையாது. ஆகவே கர்த்தர் மேலே பாரங்களை வைத்து விடுங்கள். அவர் எல்லா நோய்களையும் குணமாக்கி உங்கள் மன சஞ்சலங்களை நீக்கி தேவ கிருபையினால் இடைக்கட்டி அவர் உங்களை ஆதரிப்பார், வழிநடத்துவார். நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தாவே இந்த இடத்துல வந்த ஒரு பிள்ளைகளை தேவன் தாமை கூட புறப்படுத்தி வழிநடத்தும். வந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய விடுதலை பெற்ற ஒவ்வொரு ஜனங்களும் உண்மை ஆராதிக்க உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், வழிநடத்துங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் சொல்லுவோம் எல்லோருமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரின் சகல மகானங்களை மறவாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.